Hallelujah. 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 So when we pray here during this adoration, let us pray that the Lord intervenes in our life. இந்த நற்கருணை ஆராதனை விசேஷமாக நீங்கள் மண்டாங்க இறைவன் என்னுடைய வாழ்க்கைக்குள் இடைப்பட வேண்டும். And let him intervene in a powerful way. அவர் ஒரு வல்லமையுள்ள விதத்தில் என் வாழ்க்கையில் இடைப்பட வேண்டும். We believe in the Lord's timing. நாங்கள் இறைவனுடைய நேரத்தில் நம்பிக்கை வைக்கின்றோம். And we believe in the Lord's wisdom. அவருடைய ஞானத்தில் நம்பிக்கை வைக்கின்றோம். And we will hope, நாங்கள் நம்புகின்றோம், believing that the Lord will intervene. உறுதியாக நம்புகின்றோம் அவர் என் வாழ்க்கையில் இடைப்படுவார். Hallelujah. 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 Let us all kneel as we will invite Jesus. நாம் எல்லோரும் முழங்கால் படிட்டு இறைவனை மத்தியில் வரவேற்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் We pray. முழு உள்ளத்தோடு மன்றாடுவோம். Cry out to the Lord. ஆண்டவரை நோக்கி கதறுவோம். Believe in the power of Jesus. அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைப்போம். When you adore Jesus, அவரோடு சேர்ந்து let your adoration reach the heavens. நமது ஆராதனை விண்ணகத்தை எட்டட்டும். Let the power and anointing of the Holy Spirit come upon you. தூய ஆவியுடைய அபிஷேக வல்லமை எங்கள் மேல் வழிந்து வரட்டும். Adore Jesus with all your heart. முழு மனத்தோடு இயேசுவை ஆராதியுங்கள். Offer up your whole family and you pray. குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து மன்றாடுங்கள். ஆராதனை
your children and adore the Lord. உங்களுடைய குழந்தைகளை ஒப்படைத்து மன்றாடுங்கள். Offer up your sickness and adore the Lord. உங்களுடைய நோய்களை ஒப்படைத்து மன்றாடுங்கள். Offer your future and pray ஆராதனை. உங்களுடைய எதிர்காலத்தை ஒப்படைத்து ஆராதனை என்று பாடுங்கள். Offer all our prayers into the presence of the Lord. ஒவ்வொரு சப தேவைகளையும் அவரை நோக்கி உயர்த்துங்கள். Raise our voices and pray. எங்கள் குரல்களை உயர்த்தி மன்றாடுங்கள். Hallelujah, 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 Believe in the power of Jesus moving around you. இயேசுவின் வல்லமை இந்த இடத்தில் அசைவாடுவதை காணுங்கள். The Lord's grace flows into you. அவருடைய இரக்கம் இந்த இடத்தில் வழிந்து வருகிறது. Lazarus, the Lord's grace flows into you. எமக்குள் அவருடைய வல்லமை இரக்கம் வழிந்து வருகிறது. Selvam, the Lord's grace flows into you. செல்வா, உங்களுடைய ஆண்டோட இரக்கம் உங்களுக்குள் வழிந்து வருகிறது. Patrick, the Lord's grace flows into you. பட்ரிக், உங்களுடைய வாழ்க்கைக்குள் இறைவனுடைய இரக்கம் வழிந்து வருகிறது. Jacinta, the Lord's grace flows into you. ஜெசிந்தா, உங்களுக்குள் இறைவனுடைய வல்லமை வழிந்து வருகிறது. Someone having a problem with your spine, exactly on the center of your spine, the Lord is touching and healing you. ஒருவருடைய முள்ளந்தண்டிலே சரியாக முள்ளந்தண்டின் நடுப்பகுதியில் ஒரு வலி இருக்கிறது. ஆண்டவரை தொட்டு குணமாக்குகிறார். Someone who's not able to walk straight because of the pain on the muscles of your right leg, the Lord is strengthening those muscles. தன்னுடைய வலது காலில் இருக்கும் தசைகளுடைய வலியின் காரணமாக நேராக நடக்க முடியாத ஒருவரை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. A person who has lost little percentage of hearing because of an infection that took place in your ears and that in your ear, and that was a few months ago, but you have lost a bit of your hearing. The Lord is touching you. சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய காதிலே ஏற்பட்ட தொற்றின் நிமித்தம் கேட்கும் தன்மையிலே ஓரளவு பகுதியை இழந்து விட்ட ஒரு நபரை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு முழுவதுமாக குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Arun, the Lord is touching and blessing your family through your prayers. அருண், உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் உங்களுடைய செபத்தை முன்னிட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah.
Someone who struggles with bleeding from the nose, the Lord is touching and healing. தன்னுடைய மூக்கிலிருந்து இரத்தம் வரும் அந்த நோயின் நிமித்தம் கஷ்டப்படும் ஒருவரை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார். Someone is sharing a home with a friend or a relative. You're sharing the home. It's not your house. You're sharing the home. You have nowhere else to go, and therefore you're bearing up a lot of suffering in that house. The Lord is opening up another opportunity for you. ஒருவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர் அல்லது உறவினரோடு ஒரு வீட்டை பகிர்ந்து கொள்கிறார். உங்களுக்கு ஒரு சொந்தமான வீடு இல்லை, அதன் காரணமாக அநேக பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொந்தமான வீட்டை தந்து இந்த கணம் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. Those of us who want to be seated, you can be seated. விரும்பியவர்கள் அமர்ந்து கொள்ள முடியும். We praise Jesus with all our heart, with all our mind, and with all our strength. இப்போது இயேசுவை முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆன்மாவோடு அவரை ஆராதிப்போம். To praise Him with a heart that is joyful. மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு அவரை போற்றி புகழ்வோம். With a heart that is filled with hope. நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு அவரை போற்றுவோம். Praise always comes from a heart that is filled with hope. நம்பிக்கை நிறைந்த இதயத்திலிருந்து ஆண்டவரை போற்றி புகழும் வார்த்தைகள் எழுந்து வருகின்றன. It is the hope that the Lord will intervene in my life. என்னுடைய நம்பிக்கை நிமித்தம் இறைவன் என் வாழ்க்கையில் இடைப்படுவார். It is the hope that the Lord will bless my life. இறைவன் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை. So offer ourselves now. எம்மை முழுவதுமாக இறைவனிடம் ஒப்படைப்போம். And let this praise filled with hope flood this preaching hall today. இந்த கணம் என் இதயத்தை, நம்பிக்கை நிறைந்த இதயத்தில் எழும்பும் புகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள் இந்த மண்டபத்தை நிரப்ப போகிறது. Let us sing to the Lord. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். துதிப்பேன் தேவனை, துதிகள்
hearts are meant to praise God in all circumstances. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என் இதயம் இறைவனை போற்றி புகழ வேண்டும். You might be going through difficult moments. உங்களுடைய வாழ்க்கையின் கடினமான பகுதிகளை கடந்து செல்லலாம். You might be going through a lot of struggles. அநேக போராட்டங்களோடு நீங்கள் வாழலாம். Still you praise God. இன்னும் ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். Praise God in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை போற்றுவோம். And you will feel the power of God flow into you. அவருடைய வல்லமை உங்கள் வாழ்வுக்குள் வழிந்து வருவதை காண்பீர்கள். Pray unto the Lord. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே அருயிரே ஆனந்தம். நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே அருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Let us pray for God's mercy. ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த கணம் நோக்கி மன்றாடுவோம். The Lord says in the diary of Saint Faustina, anyone who comes to the fount of my mercy and drinks, they will receive my mercy. புனித பவுஸ்தீனாவுக்கு எழுதிய குறிப்பு புத்தகத்திலே இறைவன் கூறுகிறார், யாராவது என்னுடைய இரக்கம் என்ற ஆற்றில் வந்து பருகும் போது நிச்சயமாக என்னுடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Even with our sinfulness, என்னுடைய பாவத்தோடு if we come to the fount of his mercy, the Lord will flood us with his mercy. அந்த இரக்கம் என்றும் அந்த ஊற்றின் அருகே வரும்போது அந்த ஊற்று என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளும். We are going to pray the chaplet of mercy. இப்போது இரக்க மன்றாட்டுக்குள் நாங்கள் உள்நுழைய When போகிறோம். we pray this chaplet, let us ask the Lord for his mercy to flood our hearts. இப்போது இந்த இரக்க காணிக்கத்தை கூறும்போது ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவருடைய இரக்கம் என் வாழ்வுக்குள் வழிந்து வர வேண்டும். That every part of our being and every part of our family is filled with God's mercy. எனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் என் குடும்பத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். Those of us who can kneel, we will kneel as we pray the chaplet of mercy. இந்த இரக்க காணிக்கத்தை மன்றாடும் போது முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனையில் பண்டு போடுவோம். You place all your intentions at his feet so that the Lord's mercy touches your intentions. நீங்கள் இறைவனுடைய காலடியில் உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வைத்தீர்கள், ஆண்டவருடைய இரக்கம் உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தொடப் போகிறது. In his mercy he will intervene in your life and in the life of your family. அவருடைய இரக்கத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் இறைவன் இடைப்படுவார். Let us pray the chaplet of இப்போது mercy. நாங்கள் இரக்க ஆராதனையில் பங்கு கொள்வோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் 3 மணி நேரம் மரண வேதனைப்பட்டு உயிர் துறந்தீர். இதனால் அருள் உயிரின் ஊற்று உம்மிடமிருந்து பொங்கி எழுந்து உலகிலுள்ள எல்லா மக்களுக்காகவும் ஆழ்கடலாக பெருக்கெடுத்துள்ளது. ஆழங்காண முடியாத அளவுக்கு தெய்வீக இரக்கத்தை வாழ்வின் ஊற்றாக கொண்டுள்ள நீர் முழு உலகையும் உமது இரக்கத்தால் அரவணைத்து
எம் மீது உமது அருள் நீரை பொழிந்தருளும். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். விசுவாச மந்திரம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய சுதனாகிய நம்முடைய நாயகன் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உட்பவித்து அச்சேஷ்ட கன்னிமரியமாடத்திடமிருந்து பிறந்து போஞ்சு பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்து நின்று சிவியரையும் மருத்துவரையும் நடத்தியிருக்க வருவார். விஸ்பிரித்து சாதுவையும் விசுவசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற அச்சிஷ்ட சபையையும் அச்சிஷ்ட ஐக்கிய பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் மாமிச உத்தானத்தையும் நித்திய சிவியத்தையும் விசுவசிக்கிறேன். ஆமேன். நித்திய பிதாவே, மது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக மது நேசகுமாரனாகிய மதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, மது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரு நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்தரும் பரமுள்ளவருமான இறைவனே, பரிசுத்தரும் பலமுள்ளவரும் எக்காலமும் உள்ளவருமான இறைவனே, அனைத்துலகின் மீதும் எங்கள் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்தரான இறைவனே, பரிசுத்தரும் பலமுள்ளவருமான இறைவனே, பரிசுத்தரும் பலமுள்ளவரும் எக்காலமும் உள்ளவருமான இறைவனே, அனைத்துலகின் மீதும் எங்கள் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்தரான இறைவனே, பரிசுத்தரும் பலமுள்ளவருமான இறைவனே, பரிசுத்தரும் பலமுள்ளவரும் எக்காலமும் உள்ளவருமான இறைவனே, அனைத்துலகின் மீதும் எங்கள் மீதும் இரக்கமாயிரும். Hallelujah. 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 You can be seated. நாம் ஒரு கணம் அமர்ந்து கொள்வோம். We prayed for the mercy of the Lord. இறைவனுடைய இரக்கத்துக்காக மன்றாடினோம். That is what the Blessed Mother intercedes for us and prays for every day. ஆகவே ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் எமக்காக இறைமகனிடம் ஒவ்வொரு பரிந்து பேசுகிறார். She intercedes that we will always be filled with the mercy of Jesus. நாம் எப்போதும் இறைவனுடைய இரக்கத்தினாலே நிரம்ப வேண்டும் என்பதற்காக அவர் பரிந்து பேசுகிறார். Today is the first Saturday of the month. இன்று மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை. It is the devotion to the Immaculate Heart of Mary. அன்னை மரியாளின் மாசிலா இருதயத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட நாள். Let us ask the Blessed Mother to intercede for us today. எமக்காக பரிந்து பேசும்படி அந்த தாயிடம் மன்றாடுவோம். Intercede that the Lord's intervention
interventions will happen in our life. இறைவனுடைய இடைப்படுதல் எங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக. That the Lord will intervene in the situations connected to our families. என் வாழ்க்கையின் குடும்பத்தின் சூழ்நிலைகள் இறைவன் இடைப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். Let us ask the Blessed Mother to hold us close to her most immaculate heart. அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தோடு எம்மை அணைத்துக் கொள்ளும்படி மன்றாடுவோம். As we are praying and asking the Blessed Mother, singing and asking the Blessed Mother to intercede for us, let the mercy of Jesus flow into our heart through her intercession. இந்த கணம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்டு மன்றாடும் போது இறைவனுடைய இரக்கம் எங்களுடைய வாழ்வுக்குள் வழிந்து வரும்படி இந்த பாடலினோடு பண்டு வருவோம். இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. இனி எம் வாழ்வில் குறையேதம்மா, இனி எம் வாழ்வில் குறையேதம்மா. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வளர்க உந்தன் புகழ் வளர்க. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வளர்க உந்தன் புகழ் வளர்க. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. அனைத்து உலகில் இருந்தாலும் உமதன்புக்கு நிகராகுமா? தாயே அரவணைக்கும் அன்புருவில் இதயம் மகிழுதம்மா. அனைத்து உலகில் இருந்தாலும் உமதன்புக்கு நிகராகுமா? தாயே அரவணைக்கும் அன்புருவில் இதயம் மகிழுதம்மா. அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ்க. அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ்க. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. இனி எம் வாழ்வில் குறையேதம்மா, இனி எம் வாழ்வில் குறையேதம்மா. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வளர்க உந்தன் புகழ் வளர்க. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வளர்க உந்தன் புகழ் வளர்க. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதான் அம்மா. Can we all stand in his presence? இந்த கணம் நாங்கள் எல்லோரும் எழுந்து நிற்போம்.
At the foot of the cross, the Blessed Mother stood there. சிலுவையின் அடியில் அந்த அன்னை மரியாள் நின்றார். When all the others disappeared and escaped, the Blessed Mother stood there at the foot of the cross. எல்லோரும் பயந்து தப்பியோடிய நிலையில் அன்னை மரியாள் மாத்திரம் சிலுவையின் அடியில் உறுதியாக நின்றார். Mary will always bring us to the foot of the cross of Jesus. அன்னை மரியாள் எப்போதும் சிலுவையின் அடியில் எம்மை அழைத்துச் செல்கிறார். The Blessed Mother will never take us away from the cross. அன்னை மரியாள் சிலுவையிலிருந்து எம்மை ஒருபோதும் பிரித்து விட மாட்டார். She will bring us always close to the cross of Jesus. எப்போதும் இயேசுவுடைய சிலுவையின் அருகில் எம்மை இணைக்கின்றார். That is because there's a lot of grace that flows through the cross of the Lord. காரணம் இறைவனின் சிலுவையில் இருந்து அநேக இரக்கங்கள் என் வாழ்வுக்குள் வழிந்து வருகிறது. She brings us and places us at the foot of the cross so that those blessings and graces flow into us. அன்னை மரியாள் என்னை சிலுவையின் அருகில் அழைத்து வருவதற்கு காரணம் அதிலிருந்து வரும் சிலுவை இரக்கம் என்னுடைய வாழ்வுக்குள் வளர்ந்து வர வேண்டும். Today stand at the foot of the cross of Jesus. இந்த கணம் சிலுவையின் அருகில் நாம் நிற்போம். The Blessed Mother stands beside you. எங்கள் அருகில் அன்னை மரியாளும் கூட இருக்கிறார். You look at Jesus in the Blessed Sacrament here. நற்கருணையில் இருக்கும் இயேசுவை நோக்கி பாருங்கள். And in the Blessed Sacrament see the heart of Jesus. திவ்ய நற்கருணையில் இருக்கும் இயேசுவின் இதயத்தை காணுங்கள். The heart of Jesus in the Blessed Sacrament. இயேசுவுடைய இதயம் திவ்ய நற்கருணையில் பிரதிபலிக்கிறது. The soldier pushed the spear into his heart. படை வீரன் தன் ஈட்டியினாலே இயேசுவுடைய விலாவை குத்தினான். Blood and water came out. அந்த இருதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்து வந்தது. That blood and water would have flown from the body of Jesus down through to the ground where the cross was. அந்த இரத்தமும் தண்ணீரும் இயேசுவுடைய உடலிலிருந்து நிலத்தை நோக்கி வந்தன. This is why the mother brings us to the cross. ஆகவேதான் அன்னை மரியாள் எங்களை சிலுவையை நோக்கி அழைத்து செல்கிறார். For the blood of Jesus to flow into us. அப்போது இயேசுவுடைய இரத்தம் என் வாழ்வுக்குள் வழிந்து வரும். Today when you're standing at the foot of the cross, look at the Blessed Sacrament, the Sacred Heart of Jesus. இந்த கணம் நீங்கள் சிலுவையின் அடியில் நிற்கும் போது திவ்ய நற்கருணையில் இருக்கும் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி பாருங்கள். And let his blood flow down into your body. அவருடைய இரத்தம் உங்களுடைய உடலின் மீது வழிந்து வரட்டும். The powerful blood of Jesus will flow into your body. இயேசுவுடைய வல்லமையான இரத்தம் உங்கள் உடலிற்குள் வழிந்து வரட்டும். The powerful anointing of the blood of Jesus will cleanse you. இயேசுவுடைய வல்லமையான பரிசுத்த இரத்தம் உங்களை தூய்மையாக்கட்டும். The powerful anointing of the blood of Jesus will heal you. இயேசுவுடைய வல்லமை நிறைந்த இரத்தம் உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறது. The powerful anointing of the blood of Jesus will deliver you. இயேசுவுடைய வல்லமையான இரத்தம் உங்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குகின்றது. The powerful anointing of the blood of Jesus will flow through you into your families. இயேசுவுடைய வல்லமையான இரத்தம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் வழிந்து வருகிறது. Feel the power of the blood of Jesus flowing into you now. இயேசுவுடைய வல்லமையான இரத்தம் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதை காணுங்கள். That is what the Blessed Mother is praying for. அதற்காக தான் அன்னை மரியாள் That you and I will be now covered in the blood of Jesus. இப்போது நீங்களும் நாங்களும் அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே சூழப்பட்டுள்ளோம். Our physical bodies are covered in the blood of Jesus. எனது மனித உடல் இயேசுவின் இரத்தத்தினாலே சூழப்பட்டுள்ளது. Our emotional cells are being covered in the blood of Jesus. எனது உணர்வு அனைத்து பகுதிகளும் இறைவனுடைய இரத்தத்தினாலே சூழப்பட்டுள்ளது. Our spiritual cells are being covered in the blood of Jesus. என் ஆன்மீக பகுதிகள் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டுள்ளன. Know that this is what the Blessed Mother is praying for. இதற்காகத்தான் அன்னை மரியாள் பரிந்துரை செய்கிறார் என்பதை அறிந்து That you and I will be washed in the blood of Jesus here when we stand at the foot of the altar. நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினாலே சிலுவையின் அடியில் நிற்கும் போது கழுவப்பட From வேண்டும். the Blessed Sacrament over here, let the blood of Jesus flow into you and into your soul. திவ்ய நற்கருணையில் இருக்கும் இயேசுவுடைய பரிசுத்த இரத்தம் உங்கள் மீதும் உங்கள் ஆன்மாவின் மீதும் பரவட்டும். You bless yourself with the blood of Christ. உங்களை நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதியுங்கள். Let the power of the blood of Jesus bring healing. இயேசுவுடைய பரிசுத்த இரத்தம் உங்களுக்குள் குணப்படுத்தலை கொண்டு வருவதாக. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற வல்ல ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே
you place one hand extended towards the Lord. இப்போது நற்கரை நோக்கி உங்களுடைய ஒரு கரத்தை நீட்டுங்கள். The other hand you direct it towards the part of your body where you have a sickness or an ailment. உங்கள் உடலின் ஏதாவது பகுதியில் நோய் இருந்தால் அந்த பகுதியின் மீது உங்களுடைய மற்ற கையை வைத்துக் கொள்ளுங்கள். And let the blood of Jesus flow from the blessed sacrament into your body and bring healing. இப்போது திவ்ய நற்கரையிலிருந்து வரும் இயேசுடைய பரிசுத்த இரத்தம் உங்கள் உடலுக்கு சென்று உங்களை குணமாக்குகிறது. Jesus wants to pour his precious blood into your wounds. இயேசு தன்னுடைய திரு இரத்தத்தை உங்கள் காயங்கள் மீது ஊற்றுகிறார். You receive it from the Lord. இதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். And let the blood bring healing to your body. அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களுடைய உடலை குணமாக்கட்டும். We sing. சுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. The Lord is touching a person who has a numbness on your right leg. The Lord is touching and healing. தன்னுடைய வலது காலிலே ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்கும் ஒருவரை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார். Someone who has a knee surgery that was done just a few months ago. The Lord is touching and healing that knee. சில மாதங்களுக்கு முன்பு தன் முழங்காலிலே சத்திர சிகிச்சை செய்து கொண்டு ஒருவர் இருக்கிறார். அவருடைய முழங்காலை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார். Someone has a thyroid problem. The Lord is touching and healing. தைராய்டு நோயோடு இருக்கும் ஒருவரை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார். Feel the power of the blood of Jesus flowing into your body. இயேசுடைய பரிசுத்த இரத்தம் உங்கள் உடம்புக்குள் வழுவதை உணருங்கள். Someone having ulcers in the stomach, the Lord is touching and healing. அல்சர் நோயோடு இருக்கிறவரை ஆண்டவர் இந்த கணம் முழுவதுமாக குணமாக்குகிறார். Someone having a uterus problem, the Lord is healing. தன்னுடைய கர்ப்பப்பையிலே பிரச்சனையோடு இருக்கும் ஒருவரை ஆண்டவர் குணமாக்குகிறார். Martina, the Lord is touching and healing. மார்ட்டினா உங்களை இருவரை முழுவதுமாக தொட்டு குணமாக்குகிறார். Feel the power of the blood of Jesus healing you. அவருடைய பரிசுத்த இரத்தம் உங்களை குணமாக்குவதை காணுங்கள். As we cry out, Rectame. இந்த கணம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. What blessing you want from the Lord, you offer it to Jesus now. இப்போது இறைவனிடம் இந்த என்ன விண்ணப்பத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். Which petition of yours you want Jesus to bless, you offer it to Jesus now. உங்களுடைய எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் அதை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். Someone having a kidney problem, offer it to Jesus now. The Lord wants to heal it. Don't doubt. ஒருவர் சிறுநீரகத்திலே பிரச்சனையோடு இருக்கிறார். இயேசுவிடம் ஒப்படையுங்கள். இயேசு அதை குணமாக்குகிறார். Someone who gets a numbness, a numb feeling behind your head, the Lord is touching you.
தலையின் பின்பகுதியிலே உணர்வற்ற நிலையோடு மரப்போடு இருக்கும் ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Someone is trying to get a loan for a business. The Lord is blessing you and blessing the business. ஒருவர் தன் வியாபாரத்தை முன்னிட்டு ஒரு வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறார். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய தொழிலையும் ஆசீர்வதிக்கிறார். There's a person over here who's afraid of darkness. The Lord is touching and delivering you. இங்கே ஒருவர் இருக்கிறார், அவருக்கு இருள் என்றால் பயம். ஆண்டவர் முழுவதுமாக அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். There are two people here who struggle to drive the car because of the fear within your heart. The Lord is touching and healing you. இங்கே 2 பேர் இருக்கிறார், அவருடைய வாகனத்தை ஓட்டுவதற்கு பயம் காரணம். அதனுடைய காரணமாக ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து முழுவதுமாக விடுதலையாக்குகிறார். You pray with the powerful blood of Jesus. ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தை நோக்கி On any prayer that you need, you pray with the powerful blood of Jesus. என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் இயேசுவுடைய இரத்தத்தோடு சேர்த்து மன்றாடுங்கள். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. You offer your family to Jesus now. உங்களுடைய குடும்பத்தை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். Ask the Lord to wash your family in His precious blood. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உங்கள் குடும்பத்தை கழுவும்படி மன்றாடுங்கள். All the problems in the family, let it be washed in the precious blood of Jesus. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் உறவு முறையான பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுடைய இரத்தம் கழுவட்டும். And let there be a great anointing in your family. அவருடைய மாபெரும் அபிஷேகம் உங்கள் குடும்பத்துக்குள் வரட்டும். Let that anointing come from the precious blood of Jesus. அவருடைய பரிசுத்த இரத்தத்திலிருந்து அந்த அபிஷேகம் வழிந்து வரட்டும். Especially for those in your family who are struggling in life. விசேஷமாக வாழ்க்கையில் போராட்டங்களோடு முன்கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக. Maybe they are struggling in their job. அவங்களுடைய தொழிலை அவர்கள் போராடலாம். Maybe they are struggling financially. பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளுக்கு Maybe they are struggling in their relationships. அவருடைய உறவு முறைகளில் பிரச்சனை ஏற்படலாம். Let the blood of Jesus wash your whole family. இயேசுடைய பரிசுத்த இரத்தம் உங்கள் முழு குடும்பத்தையும் கழுவட்டும். Offer your family to the Lord as you ask Him to wash them in your precious blood. இந்த கணம் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய ஒப்படையுங்கள். அவருடைய பரிசுத்த இரத்தம் குடும்பத்தை கழுவி தூய்மையாக்குவதற்காக. விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, With all our heart, உங்கள் முழு இதயத்தோடு ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, once again, மீண்டும் ஒருமுறை ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. the Lord is blessing 18 families with the grace to start family prayer from this Advent season onwards. ஆண்டவர் இந்த கணம் 18 குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் அவர்கள் திருவருகை காலத்திலே தங்களுடைய குடும்ப ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு. There will be lots of powerful moments through those family prayers. இந்த குடும்ப செபத்தினூடாக வல்லமையான இறைவனுடைய தருணங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. Someone who has lost a grandfather in the family, this person was very close to you and was very important to the family. The family has been disturbed after the death of the grandfather. The Lord is bringing peace into that family. தன்னுடைய குடும்பத்திலே தாத்தா இறந்தபடியினாலே மிகவும் மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கும் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார், சமாதானத்தை கொடுக்கின்றார். Someone who has been having ulcers inside the mouth,
the Lord is touching and healing you. வாயிலே அல்சரோடு வாய்ப்புண்ணோடு இருக்கும் ஒருவரை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார். Someone's praying for your daughter to get married. She is over 35. You are praying for your daughter to get married. The Lord is blessing your intention. ஒருவர் தனது மகளுக்காக 35 வயதுக்கு மேற்பட்ட மகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறார். You even have a photograph over here of hers. You brought it here specifically praying for that. The Lord is blessing that intention. அந்த மகளுடைய புகைப்படம் கூட உங்கள் கையில் இல்லை, ஆனால் அவருக்காக ஜெபிப்பதற்கு வந்தீர்கள். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். Someone suffering from a heart ailment, the Lord is strengthening. தன்னுடைய இருதய கோளாறோடு இருக்கும் ஒருவரை ஆண்டவர் இந்த கணம் குணமாக்கி அவரை வல்லமைப்படுத்துகிறார். Someone who struggles to sleep at night because of the pain around your neck, the Lord is healing you. உங்களுடைய கழுத்தில் உள்ள வலியின் காரணமாக இரவில் நித்திரை கொள்வதற்கு கஷ்டப்படும் ஒருவரை ஆண்டவர் இந்த கணம் தொட்டு குணமாக்குகிறார். You always wake up with excruciating pain on the neck. உங்களுடைய கழுத்தின் வலியின் காரணமாக நீங்கள் மிகவும் துன்பப்படுகிறீர்கள். The Lord is blessing the womb of a person who has been praying for the gift of a child. குழந்தை பாக்கியத்துக்காக செபிக்கும் ஒருவருடைய கற்பப்பையை ஆண்டவர் இந்த கணம் ஆசீர்வதிக்கின்றார். Thank you, Lord. Praise to Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise to Jesus. Hallelujah. 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 A person has recently either renovated your house or you built a big house. But the Lord says, in that there is no space for me, says the Lord. A space that is totally dedicated for me needs to be in your house. ஒருவர் அண்மையில் ஒரு வீடை கட்டியுள்ளார் அல்லது வீட்டை புதுப்பித்துள்ளார். ஆண்டவர் கூறுகிறார், அந்த வீட்டிலே எனக்கு இடம் தரப்படவில்லை, ஆண்டவருக்கு ஒரு இடம் அர்ப்பணிக்கப்படவில்லை. The Lord complains and says that there is only a small little area that you have given me after building such a big house. ஆண்டவர் கூறுகிறார், மாபெரும் வீட்டை கட்டி அங்கே ஒரு சிறிய இடத்தை மாத்திரம் நீ எனக்கென்று தந்திருக்கிறாய். A young person suffering with hair fall, lots of hair loss, the Lord is touching and healing. ஒரு இளம் வயது நிரம்பியவர் தலைமுடி உயர்வு காரணமாக மிகவும் துன்பப்படுகிறார். ஆண்டவர் அந்த நோயிலிருந்து அவரை குணமாக்குகிறார். Hallelujah. 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 Let us all kneel. நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். We are going to receive the blessing of the Lord. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். We will receive the blessing of the Lord inviting the Holy Spirit. தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் வரவேற்போம். Let the blessing of Jesus, from the blessing of Jesus, let the presence of the Spirit flow into our hearts. இயேசுவுடைய ஆசீர்வாதத்தினூடாக தூய ஆவியானவர் எங்கள் இதயத்துக்குள் வழிந்து வருகிறார். So when we are singing this hymn to the Holy Spirit, ask specifically, Lord, from your blessed sacrament, let the presence of the Holy Spirit flood my heart. இந்த கணம் திவ்ய நற்கருணையை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது இதயத்திலிருந்து தூய ஆவியானவர் இந்த நற்கருணையிலிருந்து என் மீது வழிந்து வரட்டும். Let the power of the Holy Spirit take control of your body, your mind and your soul. தூய ஆவியானவர் இந்த உடல், பொருள், ஆன்மாவை கட்டுப்படுத்த போகிறார். துணையாக இருப்பவரே, தூய ஆவியே, துணையாக இருப்பவரே, மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் உம் ஆவி வல்லமையே.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். Hallelujah. 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 Let us pray one Hail Mary and ask the Blessed Mother to pray for us. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். Hallelujah. 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 Dear brothers and sisters, the Lord has touched us during this adoration. இந்த நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை தொட்டார். He continues to touch us every moment. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணங்களையும் அவர் தொட போகிறார். Let us give a mighty clap unto Jesus. நாங்கள் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. 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 The retreat is not over. இந்த ஞானொடுக்கம் இன்னும் நிறைவு பெறவில்லை. Even during the Eucharist today, the Lord will continue to touch you. இந்த திருப்பலியினூடாகவும் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை தொடுவார். So you believe in the power of the Lord. ஆண்டவருடைய வல்லமை மீது நம்பிக்கை வைப்போம். Believe in the Lord's interventions. ஆண்டவரின் வாழ்க்கையில் இடைப்படுவார் என்பதில் உறுதியாக இருப்போம். Hallelujah. 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 I will just make some announcements. நான் சில அறிவித்தல்களை விரும்புகிறேன். We will be having our next Tamil one-day retreat on the 4th on the 3rd of Jan. அடுத்த மாதம் எமது ஒரு நாள் தமிழ் ஞானொடுக்கம் ஜனவரி 3ஆம் தேதி இடம்பெறும். It is the first Friday of the month. அது மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை. And the first Friday is dedicated to the Sacred Heart of Jesus. முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். And there are very special promises connected to the consecration of the family to the Sacred Heart of Jesus. குடும்பங்களை இயேசுடைய திரு இருதயத்துக்கு ஒப்படைப்பவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்டுள்ளன. Hallelujah. 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 And from the 16th of Jan to the 19th of Jan, we will be having a special inner healing retreat in Tamil. ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை விசேடமான உள்மன குணப்படுத்தல் ஞானொடுக்கம் தமிழ் மொழியில் இடம்பெறும். That is from 16th to the 19th of January. ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை இந்த ஞானொடுக்கம் இடம்பெறும். It is a residential retreat. அது ஒரு உள்ளிருப்பு தியானம். And it will be led by our Vincentian fathers from Mannar. மன்னாரில் உள்ள எங்களுடைய வின்சென்ட் குருவானவர்களாலே அந்த ஞானொடுக்கம் வழி நடத்தப்படும். There is a very powerful ministry. அது மிகவும் வல்லமையான ஒரு ஊழியம். Touching many lives. அநேகருடைய வாழ்க்கையை தொட்டுள்ளது. So this is the first time they'll be doing a ministry over here. ஆகவே முதன்முறையாக இங்கே அவர்கள் தங்களுடைய சேவையை செய்கிறார்கள். And it will obviously be fully in Tamil. அது முழுவதுமாக தமிழ் மொழியில் இடம்பெறும். So please do take part in that retreat. ஆகவே தயவு செய்து அந்த ஞானொடுக்கத்தில் பங்கு கொள்ளுங்கள். You have to book for the retreat. அதற்காக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். But don't miss that chance. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். It's a very powerful and anointed ministry. அது மிகவும் வல்லமையுள்ள அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியம். So please do take part in that retreat. ஆகவே அந்த ஞானொடுக்கத்தில் முழுவதுமாக பங்கு கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. So that is from the 16th to the 19th of January. அது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும்.
You can call and you can book. நீங்கள் இங்கு தொலைபேசி அழைப்பின் மூலம் உங்கள் முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியும். If you want to be assured of a space, it's better you call and you book. உங்களுக்கு முன்பதிவு செய்து கொள்ள முடியும். Or then next time during the Tamil retreat, one day retreat, you can also do the booking for that. அதே போல ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் ஒரு நாள் தமிழ் ஞானொடுக்கத்திலும் அந்த பதிவுகளை மேற்கொள்ள முடியும். But we don't know if the spaces will get over, so please see to it that you book early. ஆகவே உங்கள் முன்பதிவுகளை ஏற்கனவே இப்போதே செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Hallelujah. 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 I have some news to share with you. உங்களோடு சில பகிர வேண்டிய செய்திகள் இருக்கின்றது. In the month of Feb, it will be 3 years since I've come here to this retreat center. அடுத்த மாதம் பிப்ரவரியோடு நான் இங்கு வந்து 3 வருடங்கள் முடிவடைகிறது. Usually after 3 years, any time we can get transferred. 3 வருடங்களின் முன்பு எங்களுக்கு எப்போதும் இடமாற்றம் இடம்பெறும். So my provincial informed me that I will be getting transferred in the month of Feb. என்னுடைய மாகாண அதிபருடைய அறிவுறுத்தின்படி பிப்ரவரி மாதம் நான் இடமாற்றல் அடைகின்றேன். I will be moving to our retreat center in the UK. நான் பிரித்தானியாவில் உள்ள ஒரு தியான இல்லத்துக்கு நான் செல்கின்றேன். We have 2 retreat centers there in the UK. பிரித்தானியாவிலே எங்களுக்கு 2 ஞானொடுக்க இல்லங்கள் இருக்கின்றது. I will be going to a place called Pentasa, which is closer to Manchester in UK. யூகேயில் உள்ள மான்செஸ்டர் அந்த பென்டாஸ் என்ற இடத்துக்கு நான் அங்கு மாற்றலாக செல்கின்றேன். And the priest who is over there, Father Paul, will be coming here as the new director. அங்கே இருக்கும் குருவானவர் போல் என்ற குருவானவர் இந்த இடத்தின் அதிபராக வருகின்றார். He is a person who has been a director in many of our retreat centers. அவர் எமது அநேக தியான இல்லங்களின் அதிபராக கடமையாற்றியுள்ளார். And he has a very powerful ministry and has 35 years of experience in the preaching ministry. 35 வருடங்களாக பிரசங்கம் செய்த ஒரு வல்லமையான ஊழியர் அவர். So he will take charge from February onwards. பிப்ரவரி மாதம் முதற்கொண்டு இந்த தியான உடக்கத்தின் சகல நடவடிக்கைகளையும் அவர் பராமரித்துக் கொள்வார். So please do keep me in prayers. என்னையும் உங்களுடைய செபத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள். I will be there for the next one-day retreat here, for the Tamil one-day retreat. அடுத்த மாதம் நடைபெறும் தமிழ் ஞானொடுக்கத்தில் ஒரு நாள் ஞானொடுக்கத்தில் நான் இருப்பேன். And then after that, for the Tamil retreats, you won't see me. I won't be there for the Jan retreats because I'll have already gone to the UK for a retreat there. அதன் பின்பு இடம்பெறும் அடுத்த தமிழ் ஞானொடுக்கத்தில் நான் இருக்க மாட்டேன். ஜனவரி மாதம் நான் பிரித்தானியாவுக்கு சென்று விடுவேன். Hallelujah. 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 So if you want to see my beautiful face again, come for the next one-day retreat. என்னுடைய அழகிய முகத்தை நீங்கள் காண விரும்பினால் அடுத்த ஒரு ஞானொடுக்கத்துக்கு வாருங்கள். If you're already bored of it, then don't come next year. நீங்கள் அதிலே சோர்வடைந்து விட்டால் நீங்கள் வர வேண்டாம். Hallelujah. 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 But please do come for the next one-day retreat. It's the first Friday of the month. I would love to see you when you come for that retreat. அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நான் உங்களை காண ஆவலோடு இருப்பேன். நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள். Hallelujah. Hallelujah. On the 31st of December, we are going to be having Thanksgiving adoration and a New Year Mass here in the retreat center. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நன்றியும் திருப்பலியும் எமது புதிய வருடத்தை வரவேற்கும் ஒரு திருப்பலி இடம்பெறுகிறது. It will be in English. அது ஆங்கில மொழியில் இடம்பெறும். Those of you who would like to come for that evening service, it will start at 10 o'clock at night. It will end around 1 o'clock with the Mass. அது இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகி 1 மணிக்கு திருப்பலியோடு அது நிறைவு பெறும். Not morning 10 o'clock, night 10 o'clock. இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகி அதிகாலை 1 மணிக்கு இடைப்பெறும். Let us ask the Lord to bless our new year. இறைவனிடம் எமது புதிய வருடத்தை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோம். If you sleep through that 12 o'clock, then your whole 1 year will go off in sleep. அந்த 12 மணி நேரத்தில் நீங்க நித்திரை கொண்டால் அந்த முழு வருடமும் நித்திரையிலேயே கழிந்துவிடும். If you go for parties during that 12 o'clock, then your whole year will be filled with parties. அந்த 12 மணிக்கு நீங்கள் விருந்துகளுக்கு சென்றால் முழு வருடமும் விருந்தாகவே கழிந்துவிடும். Maybe many of you think it is very interesting to have 1 year of party. சில பேர் களியாட்டங்கள் ஒரு வருடத்திலே நன்றாக இருக்கும் என்று நினைக்கலாம். There is no blessings in it. It will only be interesting. அது விறுவிறுப்பாக வேண்டாம், ஆனால் அதில் எந்த ஆசீரையும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். If you want your year to be blessed, உங்களுடைய வருடம் ஆசீர்வதிக்க வேண்டுமாக start the year in prayer. அந்த வருடத்தை செபத்தோடு ஆரம்பியுங்கள். Even if you don't come here, if you're able to find in your parish there is something happening at 12 o'clock at night for prayer,
please do go for that. இந்த இடத்தில் வர முடியாவிட்டாலும் உங்களுடைய பங்கிலே 12 மணிக்கு செருப்படி இருந்தால் தயவு செய்து அதில் பங்கு கொள்ளுங்கள். If it is not happening in your church, please come over here and we will celebrate New Year together. உங்களுடைய பங்கிலே அது இடம்பெறாவிட்டால் இந்த இடத்தில் வாருங்கள், நாங்கள் சேர்ந்து புது வருடத்தை வரவேற்போம். Hallelujah. 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 Hallelujah.